கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள்கிட்ட காணப்படுகிற மிகப்பெரிய பாவம் என்னன்னு பாருங்கள், அவர்கள் நாவு தான். அதாவது ஒரு காலத்தில் சிஎஸ்ஐ சபையில் குருமார்கள் வராங்கன்னா ஊரில் இருக்கிற பெரியவங்க சிறுபிள்ளைகள் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஐயா வணக்கம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஊழியர்களை கனப்படுத்தினார்கள் மக்கள். நான் சொல்கிறது 40 வருஷங்களுக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன், இப்போ சொல்லலை. அப்படி ஜனங்கள் தேவ மனிதர்களை கனப்படுத்தினார்கள். சொந்தக்காரர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நண்பர்களுக்காக எதையும் செய்வாங்க. ஒரு காலத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது. இந்த நாட்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 விசுவாசிகள் உட்கார்ந்து பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக 3வது ஒரு விசுவாசியை குறை சொல்லி பேசுகிறது, குற்றப்படுத்தி பேசுகிறது, ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறது. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நபர் பேசுவாங்க தெரியுமா, அவர் எல்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவார். தன்னை நீதிமானை போல காண்பித்து பேசுவார். தன்னை போல ஒரு உத்தமன் இல்லை என்பது போல பேசுவார். எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர் ஒன்றுக்கும் ஆகாதவர் என்பதை பேசுவார். பிரியமானவர்களே, ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, எல்லா மனிதர்களிடத்திலும் அது எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, ஒரு குறை இருக்க தான் செய்யும். என்னென்ன, we are on in flesh, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம மனிதர்கள், நமக்கு 6 அறிவு தான் இருக்குது. அறிந்தோ அறியாமலோ நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்ய தான் செய்வோம். தவறு செய்யாத மனிதர்களே இல்லைன்னு வேதமே சொல்லுது. இப்போ கவனிங்க, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம ஒருத்தர்கிட்ட நேசிக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற சில குறைவுகளும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கும்போது அவருடைய குறைகளை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டோம். எப்போ நமக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதோ, கசப்பு வருதோ, பிரிவினை வருதோ, அப்போதான் அவருடைய குறைகளெல்லாம் எடுத்து மற்றவர்கள்ட்ட பேசுவோம். நல்லா கவனிங்க, இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம், தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய நாவு தான். இந்த நாட்களில் நீங்கள் ஊழியத்திலையும் பாருங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பாருங்கள், சபைகளுக்குள்ளே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? இல்லை. இந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்குதா? இல்லை. இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா, தேவன் தேவ ஜனங்களோடு அசைவாடுகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். காரணம், எல்லார்ட்டையும் வளன் பேச்சு, எல்லார்ட்டையும் தேவையில்லாத பேச்சு, எல்லாருக்குள்ளும் பெருமை காணப்படுகிறது. எல்லா தேவ ஜனங்களும் இன்றைக்கு நாவினால் பாவம் செய்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது எப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அந்த காலத்தில் சொல்கிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்கள் வாயால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களா? உங்கள் நாவை நீங்கள் பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்கிறீங்களா? யாருக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதா? பிரியமானவர்களே, நீங்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஏன்னா நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணின்னு சொல்லப்பட்டிருக்கு. நரம்பில்லாத நாவுன்னு சொல்லி உலகத்தில் சொல்லுவாங்க. உங்கள் ஆயுள் அந்த வாழ்க்கையை கரைப்படுத்தாதபடிக்கு, உங்கள் ஜீவியம் கரைப்படாதபடிக்கு, உங்கள் ஆத்துமா கரைப்படாதபடிக்கு அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும்னா முதலாவது உங்கள் நாக்கை காத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள தேவன் தமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்க. உமது பிள்ளைகள் உம்மில் நிலைத்திருக்கவும் உமக்குள் வளரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.